ஒரு விண்ணப்பம் தான் இது. சலோமன் ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு நாள் இந்த மக்கள் நாடுகள் எங்கெങ്കിലും யுத்தத்தின் காரணமாக சிதறி போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்தை பார்த்து ஜெபிக்கும் போது அவர்கள் கேட்கிற அந்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ நமக்கு தெரியும், தானியேல் தன்னை அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்திலிருந்து தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேராக தன்னுடைய வாதிலை திறந்து வைத்து அங்கு ஜெபிக்கிறதாக நாம் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நாம் தேவாலயங்களை பார்த்தல்ல ஜெபம் வேண்ட வேண்டியது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் பரலோகத்துக்கு ஏறி போய் அங்கே இருக்கிறார். நாம் நம்முடைய விண்ணப்பங்கள், நாம் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், ஜெயிலில் இருக்கலாம், அல்லனா வேறு ஏதாவது இடங்களில் இருக்கலாம், வேலை காரியமாக அல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற எங்கே இருந்தாலும் அந்த பரலோகத்தை பார்த்து நாம் ஜெபிக்கும் போது நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் நாம் மனிதனுடைய முன்பில் வைக்கிறதை விட அதிகமாக தேவனுடைய முன்பில்